அப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நடந்து போறவங்களுக்கு ஒரு டவுட் வருது. நம்மளும் வந்து டூ வீலர் கார்லயே போயிடலாமோ இல்ல நடந்தா போறோம். நிச்சயமா நல்லபடியா ஆரோக்கியமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களால கிரிவலம் வர முடியும், நல்லபடியா வர முடியும். ஆனா அவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வருது, நான் ஒன்னா இறைவன் காலுக்கு நடக்காத மாதிரி ஏதாவது பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது? நடக்க முடியாதவர்களுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்ஷன். என்னுடைய மனசு நிறைய எம்பெருமான் சிவபெருமான் இருக்காரு, நான் கிரிவலம் வரணும்னு நினைக்கிறேன், என்னுடைய உடல் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, இருந்தாலும் நான் அந்த கடமையை நிறைவேற்றணும்ன்றதுக்காக நான் ஒரு வாகனத்துல உட்காந்துட்டு வர்றது வேற. நான் நல்ல ஆரோக்கியமா இருந்துட்டு மத்தவங்க வராங்கன்னு சொல்றது அப்ப அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை இறைவன் உருவாக்கிட்டாருன்னா என்ன பண்றது? இல்ல சொக்கட்டான் ஏத்துவாங்க தெரியுமா? சொக்கட்டான் பானை கொளுத்துறது, இது எல்லாமே இந்த கார்த்திகை மாதத்தை சார்ந்துதான் நடக்கும். அப்ப ஏதாவது ஒரு சின்ன சின்ன பூச்சிகளால, விஷ பூச்சிகளால நம்முடைய உடல் நலம் பாதிச்சிரும் அப்படின்னு அந்த காலத்துல ஒரு நம்பிக்கை இருந்ததால, ஏன்னா இருட்டுல வாழ்ந்ததால இந்த சொக்கப்பானையெல்லாம் எரிப்பாங்க. அப்போ ஒரு வெளிச்சம் வரும், அங்க இருக்கக்கூடிய ஏதாவது தேவையில்லாத பூச்சிகள் இருந்தா அழிஞ்சிரும், இல்ல நகர்ந்து போயிடும் அப்படின்ற கான்செப்ட். இன்றைக்கும் அதை நம்ம தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம் ஊருங்கள்ல. திருவண்ணாமலையும் ஆமா. இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கடவுளை வந்து அந்த சித்தரிக்கிற முறைன்னு வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஒளி இதாக தான் சித்தரிப்பாங்க. இப்போ அந்த காந்தாரான்னு ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா கடவுள் அவதாரம் வந்து ஒரு ஒளியா தான் வரும். திருவண்ணாமலையில தீபமா தான் ஏத்துறாங்க. வள்ளலார் கோவில்ல தீபம் எரியுது. அது மாதிரி ஐயப்பன் சபரிமலையில ஜோதியும் அந்த ஒரு ஒளி வடிவத்துல தான் வருது. இந்த ஒளிக்கும் கடவுளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஏன்னா ஏகப்பட்ட ஒரு ஷேப்ஸ் வந்து இருக்குது கடவுளுக்குன்ட்டு. ஆனா அந்த ஒளி தீபம் இதுலயே தான் கொண்டு வராங்களே. நிச்சயமா பாருங்களேன், இவங்க மட்டும் இல்லை, நிறைய மார்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு தீபம் ஏற்றி வச்சுட்டு தான் தியானம் பண்ணுவாங்க. வேதாத்ரி மகரிஷியும் தீபத்தை வச்சுதான் கண்ணாடி மூலமா வச்சு ஒரு தியானம் பண்ணக்கூடிய முறைகளை வந்து சொல்லுவாரு. ஏன்னா இறைவனுக்கு ஒரு உருவம் கொடுத்து நான் வணங்குறேன், ஆனா அந்த இறைவனுக்கு உருவம் கொடுக்காம இருக்கும் பொழுது அவரு ஜோதி பிழம்பானவர், தீபம் ஒளியானவர். அதனாலதான் சில தியான முறைகள்ல இறைவனுக்கு வெள்ளை நிற ஒளியை கொடுத்திருப்பாங்க, ஒயிட் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நேரம் நாம இந்த பிரபஞ்சத்துடன் தொடர்பை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வெள்ளை நிற ஒளி அவர்களுடைய சகஸ்ரார சக்கரம் மூலமா வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப இந்த இறைவன் ஒளி வடிவானவர் அப்படின்றதான் இதனுடைய தாத்பரியம். வடலூர் நீங்க வள்ளலார் சுவாமிகளை சொன்னதுனால பூச நட்சத்திரம் இல்லையா, இன்றைக்கும் 7 திரைகளை தாண்டி தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மிகப்பெரிய தாத்பரியம். அதுல ஒரு வினா என்னன்னா, அந்த தீபம் வந்து ஏத்துனதை அணையாம பாதுகாக்கிறாங்களா இல்ல அப்பப்ப ஏத்திக்கிறாங்களா? இதுக்கு பின்னாடி உள்ள இல்ல, நீங்க வந்து அடுப்பு எரிக்கிற தீபம் சொல்றீங்க, அடுப்பு எரியறது சொல்றீங்க. அணையா விளக்கு அணையா விளக்கு அப்படின்றது அடுப்பு.